எஸ்ஆர் தமிழன் ஆன்மீகத்தின் சின்னம், தெய்வ நம்பிக்கையின் வண்ணம். எஸ்ஆர் தமிழன். எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஈசா யோகா மையத்தினுடைய வளாகத்தை 2 நாட்களாக பல நிலைகளில் நின்று பார்க்கின்றோம். யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பசுகு, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இந்த 4 நிலையுமே இங்கே சொல்லப்படுகிறது. யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. இங்கே தியானலிங்கம் இருக்கிறது. அங்கே அந்த தியானலிங்கத்திலே வழிபாடு செய்வது யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை. அடுத்து யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை. கோசாலை வெறும் நாட்டு பசுக்களை மட்டுமே வைத்து பராமரிக்கிறார்கள். அது மிகப்பெரிய தொண்டு. ஏனென்றால் இன்றைக்கு கலப்பினம் இல்லாத ஒரு பசுமாட்டை வளர்த்து அதன் மூலமாக பெறுகின்ற பஞ்சகவியங்களாகட்டும், பால், தயிர், நெய் இவைகளாகட்டும், இவைகள் நோய் கொடுக்காதது இந்த நாட்டு பசுக்கள் தான். மற்ற கலப்பின பசுக்களின் மூலமாக பெறுகின்ற 5 பொருள்களுமே அது நோயை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு கேன்சர் முதலிய நோய்கள் வருவதற்கு அந்த கலப்பின பால்களும் தயிர், நெய் முதலியவைகளும் என்று ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அத்தனை விதமான நாட்டு பசுக்களை வைத்து பராமரிக்கிறார்கள். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு பிடி. இது இந்த நிலையிலே எல்லோருக்கும் உணவு கொடுக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய பணியையும் செய்கிறார். யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. இதை அவர் சத்குரு அவர்கள் மிக அற்புதமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற போது இன்முகத்தோடு வரவேற்றல், உபசரித்தல், பாச பிணைப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திருமூலர் சொன்ன இந்த 4 நெறிகளும் இந்த ஈசா மையத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து மருத்துவம், நாட்டு மருத்துவமாகவும் எந்தெந்த நிலையில் மக்களுக்கு தேவையோ அதைகளை மிக செம்மையாக செய்கிறார்கள். தனிக்கு மேலாக கல்வி. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி. தேடு கல்வி இல்லாததோர் ஊரினை தீக்கு மடுத்தல் என்று பாரதி சொன்னான். ஆகினால் இந்த தேடு கல்வியாகி இருக்கின்ற இந்த கல்விகள் மிக அற்புதமான முறையிலே ஆங்கில வழியிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரம்பரியமான நம்முடைய திருமுறை நேற்றைக்கு சிறு குழந்தைகள் எல்லாம் பண்ணோடு ஒரு முறை மாறாமல் அற்புதமாக இந்த தேவாரத்தை பாடுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் அதே போன்று பஞ்சாட்சரத்தை சொல்லுகின்ற தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று அகத்திய முனிவரால் கலரி என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலை மாணவர்கள் செய்து காட்டிய நிகழ்வுகளை காணுகின்ற போது என்றைக்குமே நம்முடைய பாரம்பரியம் எங்கேருந்தும் ஒரு இடத்திலிருந்து அது நிலைத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் இது நாம் தோற்றுவித்ததில்லை, முனிவர்கள் தோற்றுவித்தது. அதனால் இந்த முனிவர்கள் தோற்றுவித்தது என்றைக்குமே அது ஏதேனும் ஒருத்தவராது அதனை பற்றி பலன் கூறிக்கொண்டிருப்பார்கள் என்பதற்கு இணங்க இங்கே அந்த கலரி மூலமாக பாரம்பரிய கலைகள் சொல்லப்படுகிறது. சமஸ்கிருதம் முதலிய கல்விகளும் இங்கு போதிக்கப்படுகிறது. பாரம்பரிய கல்வி, மரபு கல்வி இவைகள் இங்கே போதிக்கப்படுகிறது. மக்களை மக்களாக நினைக்கின்ற மாண்பமை இந்த ஈசா மையத்தின் மூலமாக ஒரு நன்னெறிப்படுத்துகின்ற நிகழ்வை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க பையம் துயர் தீர்கவே. பையம் துயர் தீர வேண்டுமேயானால் பசுக்கள் பராமரிக்கப்பட வேண்டும், அந்தணர்கள் வாழ வேண்டும், அரசர்களை போற்ற வேண்டும். திருவெண்காட்டிலே சூரியகுண்டம் சோமகுண்டம் மூழ்கி வர வேண்டும் என்று சிலப்பதிகாரத்திலே தேவதந்தி கண்ணகிக்கு சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது போன்று இங்கே சூரியகுண்டமும் சோமகுண்டமும் இருக்கிறது. சூரியகுண்டத்தில் ஆண்கள் நீராடி அங்கே வழிபாடு செய்வதும், சந்திரகுண்டத்திலே பெண்கள் நீராடி அங்கே வழிபாடு ஆற்றுவதற்கும் தனித்தனியாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த அம்மை வழிபாடு, சிவலிங்க வழிபாடு என்று இவைகளையெல்லாம் பிரித்து நெறிப்படுத்துகின்ற முறைமைகளெல்லாம் 2 நாட்களாக காண முடிந்தது. ஆதியோகி மிக பிரமாண்டமான ஒரு திருவுருவத்தை இங்கே ஏற்படுத்தி நேற்றைய இரவு ஒலிக்காணொலியாக கண்டு மகிழ்ந்தோம். யானையை காட்டி யானையை பிடித்தல் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவது. இறைவன் நேரடியாக வரமாட்டான், மானிட சட்டை தாங்கி குரு மூலமாக வந்து உபதேசம் செய்வான் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டுகள் காட்டப்படுகிறது. அந்த வகையிலே பலர் இது ஆதி யோகி, இந்த யோகம் என்பது நம்முடைய நிலையில் சொல்லப்பட்ட அங்கே சப்த ரிஷிகள் இங்கே கீழே ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய சொரூபம் இந்த மிக பிரமாண்டமாக இறைவன் வந்து விஸ்வரூபமாகவும் இருக்கிறான் என்பது பெரியதாகவும் சிறியதாகவும் அவன்தான் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக திருவுருவம் செய்யப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டு அன்பர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார். ஒவ்வொரு மரமும் தான் கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டு நமக்காக ஆக்சிஜனை கொடுக்கிறது. காவலத்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வழுவாமல் மேவினருக்கு விருந்தளித்தும் என்கின்ற பெரிய புராணம் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கினை மெய்ப்பிப்பதாக எங்கு நோக்கினும் செடிகளாகவும் கொடிகளாகவும் மரங்களாகவும் இவை பூக்களும் கனிகளும் பறவைகள் முதலாக அனைத்துக்கும் பயன்படும் வண்ணம் மரம் நடுகின்ற பணியை இந்த ஈசா யோகம் மிக சிறப்பாக செய்கிறார்கள். இதை பராமரித்தல் என்பது மிகப்பெரிய காரியம். இது போன்ற சேவை நம்முடைய சத்குரு அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது. வாழ்க அவருடைய தொண்டு, வளர்க அவருடைய பணி.